ஹரே ஹர சங்கரா ஜெய ஜெயசங்கரா. எல்லாரும் குட் மார்னிங், காலை வணக்கம். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். மாமி என்ன பண்ணுறாங்கிறத சொல்லுவா, எப்படி பண்ணுறாங்கிறத எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. மிதிப்பாகல் சாம்பார் இது பண்ணி வைக்கிறேன், பிட்ல மாதிரி வைக்கிறேன். மிதிப்பாகல் நறுக்கி வச்சிருக்கேன். இதை போட்டு இப்ப தாளிச்சு குட்டி இதை வைக்க போறேன். பருப்பு மிதிப்பாகல் சாம்பார். ஆமா, அதுக்கு தேவையான துவரம் பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன். உப்பு, புளிஜலம், கடுகு மாத்திரம் தான் இதுக்கு தாளிப்பேன். வெந்தயம் பெருங்காயம் தாளிக்க மாட்டேன் இதுக்கு. ஏன்னா மிதிப்பாகல் கசக்கும் இல்லையா பாருக்கா, அதனால வெந்தயம் முதுகும் தாளிச்சா இன்னும் ஜாஸ்தி கசக்கும், அதனால இது பண்ண மாட்டேன். கடுகு அதனால வெந்தயமும் பெருங்காயமும் தாளிக்க மாட்டேன். சின்ன பண்ணிட்டு கேஸா கடுகு கொடுத்தோம்னா இந்த கருவேப்பிலையும் ஒரு பச்சை மிளகாயும் போட்டுட்டு இந்த பாருக்காயும் அதில் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அப்புறமா புளி கரைச்சி விட்டுருவேன். இந்த பாருக்காயை மிதிப்பாட்டில் கரைச்சி விட்டு வாங்கி வந்துடுங்க. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிபி இதுக்கெல்லாம் ரத்தத்தெல்லாம் சுத்தம் பண்ணோம். அடிக்கடி சேர்த்துக்கணும் மிதிப்பாகல். இதெல்லாம் கிடைக்கிறதா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இப்போ சீசன் இது, அதனால் இது வாங்கிருந்தோம். என்னது சாம்பாருக்கு மிதிப்பாகல் கிட்லக்கி அரைச்சி விட்ட சாம்பார் மாதிரி பண்றோம் இல்லையா, அதுக்கு கொத்தமல்லி வேற ஒரு ஸ்பூன், 4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 வத்த மிளகாய் ரெட் சில்லி போட்டு கொஞ்சமா தேங்காய் விட்டு இதை வறுத்துட்டு மிக்சியில் அரைக்க போறேன் சாம்பாருக்கு. இதை வறுத்து விட்டு இதுலயே கறிக்கு கோவக்காய் கறி போட போறேன். அதை தாளிச்சு கொட்டி செஞ்சுருவேன். கோவக்காயை இதை தாளிச்சு கொட்டி இதை வறுத்துட்டு தேங்காயும் இதில் போட்டு வறுத்துட்டு மிதிப்பாகல் பிட்லைக்கு தொட்டுக்கிறது கோவக்காய் கறி. ஆமாம், கோவக்காயும் கோழிக்காய் சைடு இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது நல்லா ஆற வச்சு அரைச்சுருவேன். கொத்தமல்லி வர கடலைப்பருப்பு, மிளகா வத்தல், தேங்காய் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை அரைச்சி விட்டுருவேன். அரைச்சி சாம்பார் வைப்போமா? ஆமாம், சாம்பார் பருப்போட சேர்த்து சாம்பார் பிட்ல மிதிப்பாகல் பிட்லை. சரி, கோவக்காய் கறிக்கு வெறும் கடுகு மாத்திரம் தாளிக்கிறேன். நல்லா வெடித்தோம்னா இந்த கோவக்காயை போட்டு இது வதக்கிறதுக்கு சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டு அடுத்து அந்த பக்கம் சாம்பாருக்கு போய் எல்லாம் போடலாம், செய்யலாம், பண்ணலாம். கேஸ் வச்சு நடக்கின்றேன். உப்புச்சட்டி வாங்கணும், பெரிய உப்புச்சட்டியா போரும் நினைச்சிட்டு போட்டேன். மென்னே பிடிக்கிற மாதிரி தான் நீ போடுவேன். சாரி, பார்த்துட்டு போரும் அப்படின்னு நினைச்சுட்டேன். வேற ஒன்றும் இல்லை. சைஸ் வரையா இருக்கு நாத்துல உப்புச்சட்டி. அப்பவும் இந்த மென்னே பிடிக்கிற மாதிரி தான் வைக்கணும். மறுபடியும் இது கொஞ்சம் வதங்கினப்புறம் இந்த கடைச்ச புளிஜலத்தை ஊற்றுங்க. அதில் பாருக்கா கொஞ்சம் அதை வதங்கிக்கட்டும். இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு, சாம்பார் பொடி உண்டா, அதுதான் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் பண்றா மாமி. மிதிப்பாகல் போட்டு பிட்லையும் அப்புறம் கோவக்காய் போட்டு கறியும் பண்ணுறேன். இதுதான் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல்.
நீங்களும் செஞ்சு பாருங்க. நான் கரெக்டாக தான் சொல்லித்தரேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. உங்களுக்கெல்லாம் என்ன சமையல் இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னு சொல்லுங்க. மிளகாலாம் அரைச்சி விடுறோம் இல்லையா, அதனால கிரீன் சில்லி, ரெட் சில்லி இப்போ இது பண்றோம். அதனால 2 ஸ்பூன் போரும் இருக்கு. ரெட் சில்லி 3 வச்சிருக்கேன். அது தவிர பச்சை மிளகா வேற 1 தாளிச்சிருக்கேன். அப்புறம் சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போரும். கறிக்கு வந்து உப்பு போட்டுடுறேன். கோவக்காய் கறிக்கு. ஆமாம், கோவக்காய் கறிக்கு உப்பு, பெருங்காயம் கொஞ்சம். அப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது தனி மிளகாய் தூள் போடணும், காரப்பொடி. இன்னும் கொஞ்சம் வதங்க வேண்டியது இருக்குது. உப்பு போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கும். பொடி கிடையாதா? எனக்கு பொடி வேணும் போடுறேன். ரசம் பிடிச்சதானே சாப்பிடுவேன். ஆமாம், பொடியும் போட்டு கொஞ்சமாக காரப்பொடியும் போடலாம். ஒன்றும் தப்பு கிடையாது, கரெக்டாக இருக்கும் சாப்பிடும். பொடியில் அவர் சொல்கிறது கறிப்பொடி இறச்சி வச்சுட்டுருக்கேன். அவர் சொல்கிறேன். அப்புறம் எதை போட்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்டேன். டேஸ்ட்டாக இருக்கணும் அவருக்கு, அவ்வளோதான். பாவக்காய் பிட்டில் கொதிச்சுட்டு இருக்கு. ஆமாம், இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் மாதிரி இருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகணும். ஒரு 5-10 நிமிஷம். துவரம் பருப்பு போடுறேன். வேக வைக்க துவரம் பருப்பை நல்லா கடைஞ்சி வச்சுட்டுருக்கேன், அதை போடுறேன். அடுத்து கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, மிளகா வத்தல், தேங்காய் இதெல்லாம் வந்து வறுத்துருந்தேன். அதை வந்து அரைச்சது அதை போடுறேன். எல்லாத்தையும் அலம்பி ஊற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது எந்த டயத்தில் கரைச்சி இதெல்லாம் ஊற்றுவேன்? எல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா பாருக்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் பருப்பை போட்டுட்டு அடுத்து இந்த அரைச்சி விட்டு அதையும் தானையும் போட்டுட்டு, சப்போஸ் கொத்துக்கடலை, நிலக்கடலை எல்லாம் வேக வச்சிருக்கல அதையும் இந்த டயத்துல தான் போடணும். அதையும் போட்டு நல்லா ஏற்கனவே குக்கர்ல வேக வச்சு வச்சிருப்போம். இதோட போட்டு அதை நல்லா கொதிக்க விட்டோம்னா நல்லா உப்பரப்பெல்லாம் அதுல ஏறும். இது வந்து பாகற்காய் பிட்லை, கத்திரிக்காய் ரசவாங்கி, முருங்கைக்காய் சாம்பார், எவ்வளவு தினசெல்லாம் பாரு அந்த காலத்தில் பண்ணிருக்கா. கொதிக்கணுமா? ஆமா, அது கொஞ்சம் நல்லாவே கொதிக்கணும். அந்த கறிக்கு காரப்பொடி போட்டுறேன். கோவக்காய் எடுத்து பார்த்தேன், நல்லா வெந்துருத்து. இதுக்கு தேவையான அளவு காரப்பொடி கொஞ்சமா போட்டுட்டு, கொஞ்சமா கறிப்பொடி இருக்கு. இது கொத்தமல்லி, வெங்காயம், கடலைப்பருப்பு, மிளகா வத்தல் பொடி இருக்கு, அதை கொஞ்சம். நீங்கெல்லாம் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்க. இப்போ நாங்கள் வந்து இப்படிதான் பண்ணுறோம் மாமி. நீங்கெல்லாம் எப்படி செய்வீங்க? கோவக்காய் கறி ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டேன். இந்த கொத்தமல்லி அரைப்பொடியும் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். இது எவ்வளோ நாள் ஆகும்? இது ஒரு 10 நிமிஷம் வதங்கணும் உப்பரப்புலையே. நம்ம எதுவுமே மூடி வைக்க வேண்டாம், அப்படியே திறந்து வச்சே வைக்கலாம். இதுக்கு எண்ணெயும் ஜாஸ்தி விட வேண்டாம். இதுக்கு கோவக்காய் கறி, பாருக்காய், இதுக்கு எல்லாமே பச்சை கறிக்காயெல்லாம் பொதுவாக எண்ணெய் ஜாஸ்தி வேண்டாம். கொஞ்சமா தாளிக்கிறதுக்கு மாத்திரம் எண்ணெய் வச்சா போறோம். பீன்ஸ் கறி, புடலங்காய் கறி எல்லாம் பண்றோம் இல்லையா, தேங்காய் போட்டு. பச்சை கறிக்காய். ஆமா, கிழங்கு ஐட்டங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் கூட ஆகும், ஃப்ரை பண்ணி போடும். அது ஒண்ணு. உருளைக்கிழங்கு வேக வச்ச கறி பண்ணா எண்ணெய் ஜாஸ்தி ஆகாது. அது இந்த இது பென்சில் முக்கு மாதிரி நறுக்கி பண்ணாதான் அது வந்து உங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட ஆகும். மற்ற சேப்பங்கிழங்கு ரோஸ்ட், சில சமயம் பிசுக்கு கறி எண்ணெய் ஜாஸ்தி விடாம சேப்பங்கிழங்கு கறி பண்ணுவேன், சில சமயம் ரோஸ்ட் பண்ணுவேன். வாழைக்காய் வேக வச்சும் பண்ணுவேன், வதக்கியும் பண்ணுவேன். எல்லாமே 2 விதம் இருக்கு. இதெல்லாம் ஒரு விதம் தான். ஒரு சில பேர் இதுல வெங்காயம் தக்காளி போட்டு வதக்குறேங்கிறா. நான் அது வரைக்கும் செஞ்சதில்லை. அப்படியே இது வதக்கிட்டேன். கொதி வந்துட்டா? ஆமா, இதை கொதிக்கிறது. கொதிச்சதான் போடணுமா? ஆமா, கொதிச்ச உடனே போடணும், முன்னாடி போடக்கூடாது. கொதிக்கும் போது போட்டா கொத்தமல்லியோட வாசனையா இருக்கும். அவ்வளவுதானே. அதெல்லாம் கொஞ்சம்
உப்பு கொஞ்சம் போடுறேன். உப்பு கம்மியா இருக்கு இதுக்கு சாம்பார். சரி. இந்த பிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சாயந்தரம் அரிசி உப்புமாக்கு, அப்புறம் வேற எதுனா பிட்டதுக்கு பிடிக்கொட்டைக்கு, இந்த மாதிரி நிறைய ஐட்டங்களுக்கெல்லாம் நம்ம தொட்டுக்கலாம். நல்லா டேஸ்டாக இருக்கும், ஜோராக இருக்குது காம்பினேஷன். ஸோ அதனால் நீங்கள் இது மாதிரிலாம் செஞ்சு நீங்கள் பண்ணினீங்கனாக்கா, காத்தால பண்ணினாக்கா சாயந்தரம் இந்த மாதிரி ஏதாவது டிஃபனுக்கு சிம்பிள் டிஃபனுக்கு பண்ணி தொட்டுக்கலாம். அதனால் நீங்கள் எல்லாம் செஞ்சு பாருங்கள். நீங்கள் இதாக எடுத்து சண்டே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னாக்கா மிதிப்பாகல் கடையில் கிடைக்கிறது. அந்த பாகல் களியும் பண்ணலாம். இது வந்து ஒரு டேஸ்டாக நல்லா இருக்கும். மிதிப்பாகல் கறி வந்து பண்ணனா கசக்கு ரொம்ப கசக்கும். இது வந்து ரோஸ்ட் பண்ணணும். அந்த பாருக்காயை ரவுண்ட் ரவுண்டா இல்லைன்னா பொடியா நறுக்கி ரோஸ்ட் பண்ணணும். ஆமாம், இது வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்திங்கிறதுனால என்ன பண்ணுறேன்னா, பெரும்பாலும் வந்து ஆற்றுல மாத்திரம் நம்ம பண்ணுற போது சிம்பிளாக 2 பேர் 3 பேர் பண்ணிப்பா. நிறைய பேர் கொஞ்சம் வசதியாக இருக்கிறவா நிறைய பாருக்காய் வாங்கி போட்டு செய்வா. உள்ளே இருக்கிற விதை எல்லாத்தையும் எடுத்துருவா. மித்தின விதை இருக்கும், இல்லை சின்னதாக இருக்கிறத பார்த்தா உள்ள வேலை ஜாஸ்தி. இது அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மாமி போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் காமிச்சிருப்பா எல்லாம். ஸோ இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் பார்த்தோம்னாக்கா மிதிப்பாகல் பிட்லையும் இது கோவக்காய் போட்டு கறியும் பண்ணியிருக்கா. விடுமாங்காய் புதுசாக வாங்கிட்டு இருந்தேன் 240 ரூபான்ட்டு. ஸோ விடுமாங்காய் இருக்குது தொட்டுக்கிறதுக்கு. அன்றைக்கி கூட கொஞ்சம் சாம்பிள் வாங்கிட்டு காமிச்சிருப்பா மாமி உங்களுக்கு எப்படி போடுறதுன்ட்டு. ஸோ இதுதான் நீங்கள் எல்லாம் செஞ்சு பாருங்க. அப்புறம் இது இருக்குது தயிர் பச்சடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளரி பிஞ்சு, இந்தூர் பிஞ்சு இல்லை, இது அரியலூர் பிஞ்சு நல்லாயிருக்கும். ஸோ இதான் இன்றைக்கி எங்கள் இடத்துல வேணும். எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விடாமல். நீங்களும் செஞ்சுருந்தீங்கன்னாக்கா ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் சொல்லுங்க, நாங்களும் அதை கேட்டுக்கிறோம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விடாமல். தேங்க்யூ. பாய்.